ஹாய் ஹாய் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். டிசம்பர் 12 நம்ம ரஜினி சாரோட பர்த்டே, 75th பர்த்டே வருது. ஸோ அவருக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னா, ரஜினி சார் நம்ம கண்ணோட்டத்தில் எப்படி நீ ஒரு பார்வையில் பார்த்துருப்ப, நீ ஒரு பார்வையில் பார்த்துருப்ப, தேட்டரில் தான் பார்த்தேன்னு சொன்னேன்னு ஏன் அடுத்த லைன் அதான் வச்சிருப்பாங்க, டிவியில் பார்த்தேன்னு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ரஜினினா இவர் அப்படின்னு ஒரு பார்வையில் பார்த்துருப்போம். ரஜினி சார் யார் உன்னை பொறுத்த வரைக்கும்? சூப்பர் ஸ்டார். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கையை உன்ட்ட தானே காட்டினேன், நீங்களும் பார்த்தீங்களா? சரி, ஓகே, நீயே சொல்லு. ஆர்வமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரஜினி சார் படம் நீ ஃபர்ஸ்ட் எது பார்த்த? உனக்கு ரஜினியை எப்படி பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ரீசன் வந்து அப்பாவுக்கு பிடிக்கும். பழைய படங்கள் வந்து அப்பா மூலியமாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி வீட்லங்கெல்லாம் அப்பாங்களுக்கெல்லாம் ரஜினி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இருக்கிற மேக்ஸிமம் எல்லாரோட அப்பாவும் வந்து ரஜினி சாரோட ஃபேனாக தான் இருப்பாங்க. அதனால அதுவே நம்மளுக்குள்ள ஜீன்ல ஒட்டிடும். அதுவும் இல்லாம இவங்க பண்ற வேலை என்னன்னா, அப்பாங்கெல்லாம் FDFS கூட்டு போயிடுவாங்க. ஆமா, அந்த படத்துக்கு நம்ம இப்படி ஒரு படம் வருதான்னு யோசிச்சுட்டு போற டைம்லாம் இருக்கும். ஆனா இப்போ ரஜினியோட படம்லாம் நம்மளே நார்மலா போயிட்டு நம்ம அப்பாவே சொல்லுவோம், டாடி இப்படி ஒரு படம் வந்திருக்கு, கிளம்பி வா அந்த கதை தான். ஸோ அதனால அப்பானால படம் பார்க்க ஆரம்பிச்சேன். சில பல காரணங்கள்னால அந்த பழைய படங்கள்ல நல்லா இருக்கேன்னு அதிகமா ரஜினி சார் படம் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ எப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தளபதி மூவி அப்பதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த படத்துல அவரோட டைலாக் அதெல்லாம் வந்து அவர் பேசினதோட அவர் ஒரு லுக்லேயே வந்து அவ்வளோ இதா இருக்கும். மோஸ்ட்லி அந்த படம் ஃபுல்லாவே லுக்கு தான். கண்டிப்பா பார்வையிலேயே பாதியை கடத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படம். ஒரு மாதிரி அவன் கோவமா இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சோகமா இருக்காருன்னா அந்த சன்ரைஸுக்கும் அவர் நிக்கிற ஷாட்டுக்கும் ஆஹா என்னது இது. ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம வந்து மணிரத்னம் அவரையும் பேசணும். பட் அது நம்ம கடைசியா தனி செக்மெண்ட் இன்னொரு இது கூட பேசிக்கலாம். கண்டிப்பா தளபதி அப்படிங்கிற படம் வந்து அவரோட படத்துல அவரோட ஹோல் கெரியர்லயே முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இமீடியட்டா சொல்ல, இப்போ இவளை கேட்டதுமே இமீடியட்டா சொன்னது தளபதி அப்படின்னா நிறைய கேர்ள்ஸுக்கு அந்த படம் பிடிக்கும். இப்போ இருக்க மூவிலாம் பார்த்து பழகணும் ஒரு பொண்ணு திடீர்னு இப்படியே நடிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் பார்ப்போம்ல. ஸோ அப்படி எனக்கு ரஜினி சாரை பார்த்து பிடிச்சது தான். மற்றபடி இந்த காரணம் அந்த காரணம் இல்லை, அவர் அந்த டைலாக் எல்லாமே லுக்லயே வந்து நிறைய படத்துல வந்து டெலிவரி பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல எல்லாத்தையும் பத்தி பேசுறீங்களே, முக்கியமான விஷயமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அது எவ்வளோ இம்பார்ட்டண்டா காட்டியிருப்பாங்க. அதை பத்தி பேசவே இல்லை பத்தியா? மம்முட்டி சார் அவர் பண்ணது ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அவரை தொட்டினா நீ செத்தங்கிற மாதிரி நம்மால் ஒன்று பண்ணியிருப்பாரு. என்னதான் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டு, அவன் வந்தானா நான் அடிப்பேன்டா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இப்போ இருந்தாலும் அந்த டைம்ல அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பாயிண்ட வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க ரெண்டு பேரும். லைக் இப்பவுமே நம்ம ஜெனரேஷனுக்குள்ளேயுமே அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன்டா அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி கிறிஸ்பா காட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும் அந்த படத்துல. அந்த படத்துல கேரக்டர் வைஸாவுமே தேவா அவரோட ரோல் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அவரோட அடியால் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரஜினி வந்து அவரோட அடியால் அடிச்சிடுவாரு, இவர் வந்து கோவமா போவார், சூர்யா வந்து எடுத்து பேச போவார். பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் வால் இப்படி ஒரு விஷயம் பண்ணான், அதனால தான் நான் திரும்ப அடித்தேன், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறப்போ தேவாவோட ரைட்டிங் சூப்பராக இருக்கும். ஓகே நம்மளால தான் தப்பு பண்ண, ஏன்னா அந்த காலத்தில் வந்து வில்லன்னா பர்ஃபெக்ட் வில்லனாக இருப்பான், அதெல்லாம் தெரியாது, நீ எப்படி ஆள் அடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல அவரோட ரைட்டிங் அழகாக இருக்கும். ஓ கரெக்டு, நீ பண்ண விஷயம் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேருவாங்க. சே ஓகேடா, நீ உன் ஐடியாலஜி கரெக்டாக இருக்குது, பயம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ ரெண்டு பேரும் கனெக்ட் ஆவாங்க. ஓகே நான் வந்து உன்னை வேற மாதிரி நினச்சேன். இந்த சைடு சூர்யா பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா, நான் தேவாங்கவும் நான் வேற என்னமோ நினச்சேன், சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டேடா நீ, அப்போ நான் உன்னை எதுவும் நினச்சேன், நீயும் நல்லா வந்தானா அப்படின்ட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். ஒரு பார்த்தவொடனே ஒரு கேரக்டர் பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும்ல, அப்படி ஃபுல்லாக வந்தப்போ தான் சூர்யா வந்து அவர் மேலே அடிக்ட் ஆவார், உன்னை யாருமே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. படம் ஃபுல்லாக அந்த விஷயம் கேரி ஆகும். அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறாரு, இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம் என்னடா இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்க, இவர் எப்போ இப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எழும்போது தான் அந்த படம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். ஸோ அதனால் நிறைய பேர் அந்த படத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. எனக்கும் தளபதி ரொம்ப பிடிக்கும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி உனக்கு என்ன படம்? எனக்கும் நிறைய படம். தளபதி மறுபடியும் வராது அவர் சொல்லிட்டா, தளபதி தாண்டி வேற என்ன படம்? தளபதியை தாண்டி 7th 8th படிக்கிறப்ப அண்ணாமலை, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஃபேன் பாய் ஆனதுக்கு அண்ணாமலை தான் ரீசனாக இருக்கும். நானும் அண்ணாமலை பார்த்து தான் இதானது. அந்த ஒரு ஃப்ரேம் நான் அண்ணாமலைன்னு சொன்னதுமே எந்த சீனை பார்த்து நான் வந்து ஃபேனாக இருப்பேன்னு நம்ம எல்லாரும் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக கதவை திறக்கும், அப்படியா உள்ளே வருவார், வந்து சீட்டில் உட்காருவார், தம்ம மூஞ்சில் அடிப்பார், உட்காருவார், தம்ம மேலே பார்த்து ஒரு ஃப்ரேமில் போதுண்டா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி.
ஸ்டைல் அந்த அவரு தலைவர்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோட வர விஷயங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத தாண்டி ஸ்டைல். ஆமா நிச்சயமா. நம்ம ரஜினி சாரே கேட்டிருப்பாரு மணிகண்டன்ட்ட பாஷா பிடிக்குமா அண்ணாமலை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருப்போ பாஷா பிடிக்கும் சார், பட் அண்ணாமலை என்னன்னா பாஷால வந்து எதிரி சார், எதிரி அட்டாக் பண்ணிடலாம், இதுல வந்து ஃப்ரெண்டு சார், யாரு நம்ம அசோக் வந்து ஃப்ரெண்டு எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கிறப்போ அந்த விஷயமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுல்ல அப்படிங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இவன் ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் இவன் எனிமி ஆக போகிறதில்ல. அசோக் பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக இடிச்சு இது பண்ணிடுவார், நம்ம ரஜினி சார் வந்து நான் ரோட்டில் நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு ரிடெம்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. எண்டில் பார்த்தீங்கன்னா அசோக்கோட எல்லா சொத்தும் இவர் கைக்கு வந்துடும். இப்போ நினச்சா கையகப்படுத்திடலாம். நம்ம ஜனகராஜ் வந்து கோபமாக பேசுவார், இவ அண்ணாமலை சொல்ல நம்ம கையில் இருக்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. நம்ம குஷ்பு மேம் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மனோரமா மேம் அம்மா கேரக்டர், அவங்க ஐயோ இப்போ இவன் வந்து என்ன சொல்ல போறான், அண்ணாமலை என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. ஜனகராஜ் கோவத்தில் இருப்பார், கோவத்தோட உச்சத்தில் நீ சொல்லி இப்போ அசோக்கு தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இருக்கப்போ நமக்கே ஒரு விஷயம் எந்திரிக்கும், நம்ம இவர் என்ன சொல்ல போறாரு, அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு, ஃப்ரெண்டு ஆனாலும் துரோகம் பண்ணவன், நடு ரோட்டில் நிறுத்தினவன் இப்போ என்ன சொல்ல போறாருங்கிறப்போ அம்மாவை கூப்பிட்டு அந்த பத்திரத்தை போய் அசோக்கிட்டே கொடுத்துரு அப்படிம்பாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். நம்மளோட ரெப்ரசன்டேஷனா தியேட்டர் சைலண்டரா நம்மளோட ரெப்ரசன்டேஷன்னா அங்க வந்து மனோரமா பண்ணிருப்பாங்க, ஏன் அண்ணாமலை மாறல, அண்ணாமலை மாறல. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அண்ணாமலை திரும்பவும் பழி வாங்கிடுவான்னு நினைச்சிருப்பாங்க. பார்த்தா இல்ல, ஏன்னா அங்க அவரு அங்க பேசின டைலாக் வந்து ஒரு கோவத்துல தான் பேசிட்டு என்ன நீ எப்படி நடுரோத்துல நிறுத்தினியோ அந்த மாதிரி அந்த டைலாக் தான் அங்க டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இங்க அப்படியே அந்த பத்திரத்தை கொடுத்துருவா அப்படின்னும் போதுதான் ஐயோ அண்ணாமலை மாறல சைலண்ட் தான் உண்மையா சொல்லணும்னா. அதுக்கு அடுத்த டைலாக் தான் வேற லெவலு. குஷ்பு மேம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க அப்படிம்பாரு. நம்மளால ரிப்ளை பண்ணுவாரு, என்னாலே என்னை புரிஞ்சிக்க முடியல அப்படிம்பாரு. எனக்கு கோவம் இருக்கு, என் குடும்பத்தை நடுரோட்டில் நிறுத்தணும் தான், இருந்தாலும் ஃப்ரெண்டா போயிட்டானே. இதெல்லாம் சொல்லும்போது லைட்டா பழைய அந்த படமும் இதாச்சு. மேக்ஸிமம் அவரோட எல்லா விஷயமே இந்த மாதிரி தான், எல்லா படமுமே லைட்டா இந்த டச் இருக்கும். எல்லாமே இந்த இது ஓரியன்டா தான் இருக்கும் அதிகபட்சம் அவரோட படங்கள் எல்லாமே. படையப்பாவா இருக்கட்டும், முத்து, இந்த மாதிரி அந்த அந்த கலர் டோனா இருக்கட்டும், அந்த எல்லா விஷயமே சிமிலரா இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட விஷயங்களை கொண்டு வந்து. எனக்கு படையப்பாலாம் ஒரு சைடு அந்த இதுக்கு முன்னாடி படம் பார்த்தலாம் ஆப்போசிட்ல வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க, இல்ல இதுல ஒரு பொண்ணை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கறது வந்து வேற லெவலா காட்டியிருப்பாங்க. என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்கு டைலாக், அந்த சாங்கு, அதுல அவரு அந்த சாங்லயே ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. அந்த பாம்பு பிடிக்கிற சீன்லாம் இப்ப வரைக்கும் தோணும் எனக்கு, ஐயோ இப்பெல்லாம் பிடிப்பாங்களா அப்படின்னு. ஸோ அந்த படமும் நான் ரேண்டமா பார்க்கும்போது பிடிச்ச ஒரு படம் தான் அது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த எல்லா படமுமே நம்ம வந்து யாருக்கு பெரிய நன்றி சொல்லணும்னா சொல்லாம என்னன்னு தெரியல, கேடிவிக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஏன்னா நம்ம எல்லாருமே கேடிவில அதுல பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் டவுன்லோட் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லென்த்தா உட்காந்து. இப்போ நீ சொன்ன தளபதி படமா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், படையப்பாவா இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னோம், நம்ம அப்பாங்களா தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாரு. இந்த படம் உட்காந்து பாராட்டு, பணக்காரன் படமா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், இது எல்லாமே கேடிவில போடுவாங்க. நைட்டு நம்ம சாப்பிட்றப்ப உட்காந்து பார்ப்போம், பார்க்குறப்போ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன படம் பண்றாரு அப்படின்னா, ஒரு சிவாஜி ஆகட்டும், அதாவது நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் சிவாஜி ஆகட்டும், லிங்கா, எந்திரனு, இந்த மாதிரி படம் பார்க்குறப்போ சார் பரவாயில்லையே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முன்னாடி படம் ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் நம்ம சில விஷயத்தை தேடுவோம். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வளர்ற டைம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த டைம்ல நம்ம பார்த்தோம்னா பழைய பாட்டெல்லாம் போகவே மாட்டோம். என்ன ஆனாலும் பழைய பாட்டு சைடு போக மாட்டோம். இன்னத்துக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்கணும், எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலதான் புரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புரிஞ்சதுல ரஜினியும் ஒண்ணு. கமலோட படங்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு வருஷத்துக்கு மேல நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ரஜினியோட படங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்க படங்களை வச்சு முன்னாடி இவர் எப்படி பண்ணிருப்பாரு அப்படின்ற தேடல் நிறைய. உண்மை அதுதான். நிச்சயமா படையப்பா, முத்து, இந்த படம்லாம் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்த வருஷங்கள்லயும் அந்த படமா தான் இருக்கும். நம்ம தேட்டர்ல போய் பார்த்திருக்க மாட்டோம். ரீரிலீஸ் ஆக போகுது படையப்பா, அந்த வரிசையில நானும் இப்போ படையப்பாக்காக வெயிட்டிங்ல இருக்கேன். எல்லாரும் இப்படி இருக்கிற காலகட்டத்துல அந்த படங்கள்லாம் அந்த டைம்ல எப்படி ஓடிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ அந்த படங்கள்லாம் கண்டிப்பா ஓடிடும், ரீரிலீஸ்னாலே கண்டிப்பா ஓடிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம ரஜினியோட ஃபேன்ஸை ஓட வச்சிருவாங்க. அந்த டைம்ல அது அந்த பூம் எப்படி இருந்திருக்கும். கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப. நீ ஒவ்வொரு படமுமே எடுத்துக்கவே, இப்போ ஃபர்ஸ்ட் பேசின தளபதி ஆகட்டும், ரஜினி சார் பண்றாரு, மணிரத்னம் கூட பண்றாரு, மம்முட்டி சார் பண்றாரு, அப்படிங்கிறப்ப அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அந்த படம் ஓப்பனிங்கே வேற லெவலில் இருந்திருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா படையப்பா யாரு, சிவாஜி சார் இருக்கிறாரு, அதை தாண்டி வேற என்ன வேணும்.
ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வேற லெவலில் இருந்திருக்கும். அந்த இந்த சைடு இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி முத்து படம் பிரேக் பண்ண ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் எந்த படமும் பண்ணல. என்னன்னா ஜப்பானில் ஒரு தமிழ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, பயங்கர கலெக்ஷனாக இப்போ வரைக்கும் முத்து தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவ்வளோ சூப்பராக ஓடின படம் ஜப்பான்லேயே அவ்வளோ பெரிய ஹிட்டுனா நம்மளுக்கு சும்மாவாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அந்த ஒரு பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, இந்த விஷயம் இதில் இருக்குடா அதனால் இந்த படம் ஹிட் ஆயிருந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஆட் ஆகிட்டே போகும் எல்லா படத்துலையும். சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா சங்கர் இவங்க 2 பேரும் எப்போ ஒன்றா சேருவாங்கன்னு ரொம்ப காலமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஒரு காலகட்டத்துல ரஜினி படத்துக்கு இந்த டைரக்டர் வந்தா நல்லா இருக்கும். இப்போவுமே இப்போ ரீசெண்டா ரஜினியோட படம் அடுத்து யார் பண்ண போறா அந்த தேடல்லயே நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து யாரு இவர் வச்சு பண்ண நல்லா இருக்கும், இவர் வச்சு பண்ண நம்மளுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. நிச்சயமா இப்போ சோசியல் மீடியா இருக்க காலத்துல இந்த மாதிரி அப்போலாம் மேக்ஸிமம் எங்கன்னா இந்த டீ கடையில் உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்பயே எந்த மாதிரி டாக் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்வன் படம் வந்து ரஜினி சார் பண்ண வேண்டியது சங்கர் அவரோட டைரக்ஷன்ல, அது வந்து மிஸ் ஆச்சு. அந்த டைம்ல இருந்து சங்கரும் ரஜினி எப்போ சேருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. சிவாஜியில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சிவாஜி எவ்வளோ பெரிய ஹிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்திரனில் திரும்ப ஒன்றா சேர்றாங்க. அதான் நானும் அதான் இப்போ அந்த எந்திரன் அந்த ஒரு டைலாக்லாம் வேற யார் பண்ணாலும் இப்போ வரைக்கும் அது பேசியிருக்க மாட்டோம் நம்ம. அவர் பண்ணனால தான் அந்த டைலாக் எல்லாத்துக்கும் அந்த ஒரு அந்த சவுண்டு தான். அந்த ரோபோ ஃபுல்லாக அந்த தலை வரும்போது அவரை மட்டும் கண்டுபிடிக்கிறது வந்து வேற லெவல் சீனாக இருக்கும். ஒரு சீன் வைஸாக எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த படமுமே அந்த படத்தை பற்றி டிகோட் பண்ணால் நம்ம நிறையவே பேசலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சாங்ஸ் வைஸாக நம்ம போவோம். இந்த பாட்டு நல்லாயிருக்கும், இந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ரஜினி சாரோட சாங்கில் உனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வைப் ஆயிட்டு இருந்த பாட்டு தனிக்காது. அந்த பாட்டு உண்மையா எனக்கும் அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. பிடிச்ச படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கணும். அந்த சுந்தரி கண்ணால் சரி அதுல ஒரு லைன் வரும், அந்த நான் உன்னை நீங்க மாட்டேன். அந்த இதுல 2 பேரும் பக்கத்துல இருந்து நம்மளால பேச முடியலையே அப்படிங்கறது அந்த பாட்டுலயே கொடுத்துருப்பாங்க. அந்த படமும் ஆகட்டும் அந்த பாட்டாகட்டும் இப்பதான் வைப் பண்ணிட்டு இருந்த சாங் வேற. ஸோ அந்த பாட்டு இப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். எனக்கு டக்குன்னு வரல. அதே பாட்டுல எண்டல் வந்து மறப்பேன் என்றே நீ மறந்துடுவியான்னு கொஸ்டின் கேட்பாங்க. இவர் வந்து மறப்பேன் என்று நினைத்தாயோ, ஓ நான் மறப்பேன் நீ நினைச்சிட்டியா அப்படின்னு ஒரு லிரிக் இருக்கும். சாங்காவும் சூப்பரா இருக்கும். அப்படின்னா என் தலைவன் அனிருத் இருக்காருல்ல, அவரு சில டைம் சம்பவம் பண்ணி விடுவாரு. அது தலைவருக்கு நம்ம மட்டும் தனி சம்பவம் பண்ணுவாரு, அவருக்குன்னு தனி பாட்டெல்லாம் போட்டு செய்வாரு. அதுக்குன்னு என்ட்ரி ஒண்ணு வரும்ல தலைவரோட என்ட்ரி, அதுக்கு நான் அடிமை. கண்டிப்பா நீ பேட்டை படம் சொல்றப்ப இந்த பாட்டை பத்தி பேசி ஆகணும். இளம திரும்புதே பாட்டு ஒரு மாதிரி என்னடா ரஜினி எப்படி காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அந்த பாட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோல கேட்டேன். ரேடியோல கேட்கறப்போ அந்த பாட்டு வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் ரிப்பீட்டடாக ஒரு 2 நாள் 3 நாள் போட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த பாட்டு பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த பாட்டு வந்து சிவகார்த்திகேயனுக்காக போட்ட பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அம்மா தேட்டரில் பார்க்குறப்ப என்னடா இந்த பாட்டு இதில் வருது, ரஜினிக்கு இந்த பாட்டு போட்டிருக்காங்களாங்கிற மாதிரி நல்லா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா பார்த்தாங்க. ஸோ அந்த இளம திரும்புது அதில் வச்ச ஃப்ரேமாக இருக்கட்டும், சைக்கிள் ஓட்டிட்டு வருவாப்புல ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா பண்ண ஒரு விஷயங்களா இருக்கும். அந்த அந்த செட்டே அப்படிதான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏதோ அந்த படம் நிறைய சம்பவமும் செஞ்சிச்சு. அது வந்து அடுத்தடுத்து வேற ஒரு இதில் பார்க்கலாம். அடுத்து இன்னும் சாங்னா நம்ம முன்னாடி கூட நம்ம நிறைய போகலாம். படைப்பாவாக இருக்கட்டும். இன்னும் அதுக்கு முன்னாடி போகணுன்னா எனக்கு ரஜினி சார்னா ஃபர்ஸ்ட் வர பாட்டு எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, ஆசைய காத்துல தூது விட்டு. அந்த பாட்டுல ஒரு விஷயமே எதுவுமே இருக்காது சார். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் படுத்துக்கிட்டு ஒரு லுக்கு மட்டும் உனக்கு சார் ஹீரோயினிய அது மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பாட்டுல ஆடுறவங்கள விட இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டிருப்பாரு. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும், லுக்கு மட்டும்தான் ஒன்று ஒரு மாதிரி ஷார்ப்பா ஒரு லுக்கு விடுங்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த பாட்டை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் இருக்கும் பாரு, யாரும் முக்கியமா ஆடுறாங்களோ அவங்கள பார்க்க மாட்டாங்க, சின்னதா ஒரு விஷயம் பண்றாங்களோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆசையை காத்து எனக்கு ரஜினி சாரோட பாட்டுன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான். வாவ் சூப்பரா காட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பாட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். இந்த பாட்டுக்கு அப்புறம் எனக்கு அந்த சொன்ன மாதிரி நார்மலா எப்பயும் ஓடுற சாங்னா அந்த சாங் தான். இன்னொரு சாங் இந்த படையப்பல வர அந்த 2 பேத்துக்கு ஒரு ஃபைட் மாதிரி ஒரு சாங் வச்சிருப்பாங்க, மின்சார பூவே. சரி மின்சார பூவே. அதுல அவர் ஒரு மியூசிக் போட்டனே அவங்க பாடுவாங்க. அதுல ஒரு லைனே வந்து அவங்க திமுறைக்கு வந்து ஆன்சர் அந்த பாட்டுலயே சொல்லுவாரு. அந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினின்னு சொன்னோன்னே உனக்கு ஃபேவரட் டைலாக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லு. எனக்கு அந்த படம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சார் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய டைலாக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு டைலாக் தான் சார் எனக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது.
கோச்சடையான்ல ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்கில் எண்டில் சின்னதாக ஒரு போர்ஷனாக சொல்லியிருப்பாரு, நண்பா எல்லாம் கொஞ்சம் காலம், எல்லாமே கொஞ்சம் காலம் தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த டைலாக் எனக்கு நீ எல்லாருமே இந்த டைலாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அதை நம்ம பார்க்குறப்படி எப்படி இருக்கும்னா, எல்லாம் அனுபவிச்சவன் சொல்கிறான்டா, கேட்டுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படங்கள் எல்லாமே அவர் சொல்ற டைலாக் எல்லாமே நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சில விஷயங்கள்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷனை நம்ம யோசிப்போம். நம்மளால அன்னைக்கு எல்லா டைலாகும் யோசிச்சுக்க. இது பேட்டையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அண்டே கணிதா ரஜினி சார் மாதிரி. பேட்டையில் சிம்பிளாக கஷ்டப்பட்டு டைலாக் சொல்றது இல்லை, ஒரு சீனை சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போவார். நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காது, எல்லாருக்கும் ஆமாம் சார் கரெக்டு சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூலியில் ஒன்று வந்தது, தப்பு ஆமா ஏமாதிரி நினைக்காத, தப்பு நினைக்கிறேன். அதுவுமே அது பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல பறக்குது விசிலு. ரஜினி சார் பிரேக்கப் ஆன பசங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லிட்டாரா, இனிமே இதுதான்ங்கிற மாதிரி பசங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு கஷ்டப்பட்டு எழுதுற டைலாக்லாம் இல்லை, போற போக்கில் ஃப்ளோவாக சொல்லிட்டு போற டைலாக். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் அந்த இது எப்படி இருக்கு அப்படிங்கிற டைலாக். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான டைலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இப்போ நீ சொன்ன கூட ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ரஜினியோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும். இது வந்து லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமானா பெருசா இல்ல. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா, ஓகே சார், ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஆக்சுவலா எல்லாத்துக்கும் இப்படி ஒரு டைலாக் அவர் பேசுனதுல வந்து பிடிக்கும். எனக்குலாம் சம்பந்தமே இந்த டைலாக் ஏன் பிடிக்குதுன்னே தெரியாம சந்திரமுகி கிட்ட பேசுவாரு. அந்த ஏய் துர்கா அந்த அது பேரோட கனெக்ட் இல்ல இல்ல அதோட நீ அப்பதானே வரேன்னு சொல்லி துர்காஷ்டமிக்கு வந்து சம்திங் அது சொல்லுவாரு. அப்பதானே நீ வரணும், இப்ப எதுக்கு நீ வந்து அவர் டெரராக பேசிருப்பாரு. ஆமாடா அந்த பேய் வந்து அதுல யோசிக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த டைலாக் இப்போ வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லெஜெண்ட்ஸ் தான் நிறைய பேரு. ஆனா 2 லெஜெண்டோட வேலை பார்த்து வடிவேல். ஆமா கண்டிப்பா அது அவங்க 2 பேர் காம்போ கண்டிப்பா பேசி ஆகணும். அந்த படத்துல தி பெஸ்ட் வடிவேல் காம்போ கொடுத்தது இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது. இன்னொன்று, நீ காமெடின்னு வரப்போ ரொம்ப சில ஆக்டரால தான் நடிகர்களே, அதாவது ஹீரோவே காமெடி பண்ணிப்பாங்க. நீ ரஜினி சார் அவரோட படமும் எடுத்துக்கலாம், விஜய் சார் படமும் எடுத்துக்கலாம், இப்போ சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். இவங்க படத்துக்கு காமெடியன் தேவையில்லை, அவங்களே காமெடி பண்ணிப்பாங்க. யாரு ரஜினி சார் படமா, அவரே காமெடி பண்ணிப்பாரு. நீ ஏன்டா போற, ஒரு காமெடியன் ஏதோ பேசியிருப்பாங்க, சார் நான் ரஜினி சார் படத்தில் நடிச்சிருக்கேன், டே அவரே காமெடி பண்ணிப்பாரு, நீ ஏன்டா நடிச்சிட்டு இருக்கிற, எந்திரிச்சு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அண்ணாமலையில வெளியில வந்துட்டு இவர்கிட்ட ஜனகராஜ் கிட்ட பேசுவாரு. ஆமா அந்த சீன்லாம் நான் ஜனகராஜ் கிட்ட போயிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. நான் பெருசா பேசுவேன், நீ ஓம் மட்டும் தான் சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்றாரு, அதை மீறி இவரு டைலாக் சொல்லணும். அதெல்லாம் எவ்வளவு ஃபன்னா இருந்திருக்கும் அந்த ஸ்பாட்ல. எத்தனை டேக் எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. கண்டிப்பா அது ஃபன்னு தான், 2 பேருமே ஃபன்னு தான். அந்த இதுல 2 வைஃப் இருப்பாங்க, ஒரு மீனா அதுக்கடுத்து ரோஜா மேம் இருப்பாங்க. 2 பேருக்கு அவர் ஒரு மேனேஜ் வந்து இங்கேயும் மேனேஜ் பண்ணும் அங்கேயும் மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்னடா படம் வந்துச்சு அந்த டபுள் வைஃபுக்கு நினைக்கிறேன். ஆமா ஆமா அதான் நினைக்கிறேன். சோ எனக்கு இப்பெல்லாம் வந்து விஜய் சேதுபதியோட படம்லாம் வரும்போது டேய் ஆல்ரெடி இந்த படம் என் தலைவர் ஏற்கனவே பண்ணியாச்சு. காத்து வாக்குல 2 காதல் அந்த படம் வந்தப்போ அந்த மாதிரி சீன்லாம் எனக்கு ரொம்ப நான் ரேண்டமா நாங்க வந்து இவங்களுக்காகலாம் பாக்கல, ரேண்டமா நம்ம இந்த கேட்டிவ்ல போகும்போது பார்த்த சீன்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச போய் ரிட்டர்ன் அதை பார்த்ததா. அது வேப்பங்குச்ச மீனா கொடுத்து விடுவாங்க, வேப்பங்குச்ச கொடுத்து விடுவாங்க, கடிச்சு முடிச்சிட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் ஒன்னதான் விளக்குங்க அப்படிங்கிறப்போ பார்த்தா ஃபுல்லாத்தி விளக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. எல்லாம் அதான் நான் சொன்ன மாதிரி காமெடினே படத்துக்கு தேவையில்லை. ரஜினி சார் நானே பார்த்துக்கிறேன் எல்லாமே. எந்திரன்லாம் பெருசா என்ன காமெடினே யாரும் இல்லை. ஆனா இவரே இப்போ எந்திரன் போட்டானா மேக்ஸிமம் அவரோட சீன் தான் எல்லாமே காமெடி சீன்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காமெடியே பெருசா தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்ப்பா ஏப்பா. ஜெயிலர் வரைக்குமே எடுத்துக்க எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்ப்பா ஏமா நீங்க பெருசா இது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லா அதை பார்த்துப்பாரு. ரஜினி அப்படின்னாலே நம்ம இப்போ வரைக்கும் பேசின மாதிரி ஸ்டைல் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஆக்டிங் வைஸா எனக்கு வந்து இந்த ஒரு படத்துல இந்த சீன் ரொம்ப நடிப்புல ரொம்ப இது பண்ணியிருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நம்ம வந்து பேசாத ஒரு படங்கள்ல இருக்கிறது 16 வயதுங்களே. ஆமா நிச்சயமா நிறைய பேர் அதை பத்தி பேசல. ஆக்சுவலி அது 2 துருவங்கள் நடிச்ச படம். சொல்லலாம் எப்படி சிவாஜி எம்ஜிஆர் வந்து அந்த டைம்ல 2 துருவங்களோ, அப்புற காலகட்டத்துல 2 துருவங்கள் நடிச்ச படம்னா ரஜினி
16 வயது நிலை தான். ஆக்சுவலாக 3 துருவங்க. ஆமா, பாரதி ராஜா டைரக்ஷன். அவர் வந்து ஆக்சுவலா சாரி நான் இந்த படம் பார்த்தது இல்ல. ஓகே, தப்பு இல்லை, கண்டிப்பா. ஆனால் நீ பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா நான் போய் பார்க்குறேன். இந்த சைடு கமல் என்னதான் இன்னசென்ட்டாக நடிச்சாலும் அவரோட கேரக்டருக்கு அவர் வாழ்ந்திருந்தாலும் பரட்டை மிரட்டி இருப்பாரு. ஒரு வில்லத்தனம் ஒண்ணு, நக்கலா நமக்கு அவர் பண்றதெல்லாம் கோவம் வரணும். அது ஆக்சுவலா ஸ்டைல் இருக்கும். அந்த அவர் பண்ற அந்த திமிர்லயே ஒரு ஸ்டைல் இருக்கும். அதான் சொல்றேன், அவரை வந்து நம்ம வெறுக்கணும். அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கான், இவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ரசிச்சிட்டு இருப்போம் அவரை. ஏன்னா ரஜினி உள்ள இருக்கிறாரு, அவரோட ஸ்டைலு இவன் ஒரு மாதிரி பண்ணிருக்கான், நல்லா இருக்குடா இவன் பண்றத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க. வில்லத்தனம் அப்படின்னாலே நிச்சயமா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது வில்லனா வந்தாரு. வில்லனா வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹீரோவா. ஆனா இப்பவுமே ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்கறது ஏதாவது ஒரு படத்துல வில்லனா நடிங்களேன். ஒரு அதனாலதான் எந்திரன் வந்து ரொம்ப ஹிட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் அதான். ஏன்னா அவர் வில்லனாவும் இருந்தாரு, அதனாலே அந்த படம் திரும்ப அந்த வில்லத்தனத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போ அடுத்தடுத்து வர படங்கள்ல வந்து இந்த கிரே ஷேடுங்கிற மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து வில்லத்தனம் இல்லைனாலும் ஹீரோவா இருந்தாலும் அந்த லைட்டா ஒரு தௌலத்து அந்த மாதிரியான விஷயம் யூஸ் பண்ணிட்டு எப்பவும் அவர் ஆக்டிங்னு போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்ணுக்கு முன்னாடி வரது ஸ்டைல் மட்டும்தான். உண்மையா சொல்லணும்னா ஜெயிலர்ல அந்த சட்ரு ஒன்று ஓப்பன் ஆகி க்ளோஸ் இது அடிக்கும், செம்மையா பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் அந்த சீன்லாம் பார்க்கும்போது. பயங்கரமா பேசப்பட்டது. அது பேசப்பட்டது தாண்டி அவர் நிக்கிற ஸ்டைலே தனியா தெரியும். ஜஸ்ட் பின்னாடி கை கட்டி நிப்பாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்படி நிப்பாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அந்த இடம் சைலண்ட் தியேட்டர். கொஞ்ச நேரத்துக்கு அந்த அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியேட்டரே அதிருது. அப்படியே அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎமும் அவருக்கு செட் ஆயிடுது. எந்த பிஜிஎம் கொடுத்தாலும் செட் ஆயிடும்பா. ஆமா, நீ அப்படியே சேடா போகணுமா, அதுக்கு தனியா தலைவர் ஒண்ணு வச்சிருவாரு. எப்படியும் ஹைப்ல பிஜிஎம் போடுமா, அதுக்கு தலைவர் தனியா ஒண்ணு வச்சிருப்பாரு. நின்னுட்டு தான் இருப்பாரு, சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, இல்ல நின்னுட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். அது போ. இந்த பிஜிஎம் சொன்னதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நீங்க இது சந்திரமுகி படம் பார்த்துனா அந்த படத்துல கல்யாணத்துல ஒரு பாட்டு வரும். அதுல ஃபர்ஸ்ட் அந்த வாழ்த்துறேன் சின்ன பொண்ணு பாடிப்பாங்கல்ல, அதுல எக்ஸாக்டா தான் ஜஸ்ட் தோல் துண்டு தான் போடுவாரு. அப்போ வந்து அந்த சவுண்ட் ஒன்று வரும் இல்லையா, அந்த சவுண்டு மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது பெருசா மாசான சீனும் இல்லை, ஒரு பாட்டு, கல்யாணத்துக்கான பாட்டு. அதுல ஹீரோ இதுவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க, நான் நடந்து வரேன், ஜஸ்ட் அந்த துண்டு மட்டும் தான் போடுறேங்கிறப்போ ஒரு பாட்டு ஒன்று போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு மாசின்னு திரும்ப பாட்டு ஓடுதுங்கிற மாதிரி இருக்கும். இது பெருசா யாரும் சொல்ல, ஆனா அந்த ஒரே செகண்ட் தான் அவர் பண்ணியிருப்பாரு. என்னடா அது வேற லெவல்ல இருக்கு, இந்த ஒரு சீன் ஒரு ஃப்ரேம் தான், அது ஆக்சுவலா ஒரு செகண்ட் தான் வந்திருக்கும். பாடுறா வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன மாதிரி என்ன வேணா போட்டுக்கலாம். வேற லெவல்ரா, நீ என்ன வேணாலும் போடுப்பா, நான் இங்க நடிக்கிறேன், நான் நிக்கிறேன், அவ்வளவுதான், நான் நடக்கிறேன், நிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு பிரபு சாரும் ரஜினி சாரும் வந்துட்டு அண்ணன் தம்பியா இருப்பாங்க. அப்போ ஒரு சீன் வரும், அவர் இறந்திருப்பாரு, அதுல அவர் வந்து அந்த மாடியில இருந்து ஒரு இறங்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுல 2 பேரும் ஒரு லுக் விடுவாங்க. என்னடா அப்படி இருக்கு. எனக்கு அந்த சீன் வந்து இப்பயுமே அந்த பார்வை முடியாது. அதான் தலைவர் நிலை பார்வை தானே. அப்புறம் இன்னொரு இது அந்த திரும்பி நின்று அடி அப்படிம்பாங்க. பிரபு கை ஓடுவாரு, இவர் ஜஸ்ட் நுக்குதான் விட்டுட்டு இருப்பாரு. எல்லாமே பண்றதுதான். நான் மாத்து, நான் எதுக்கு காமெடி, அதுக்கு தேவையில்லாம சம்பளம் கொடுத்துட்டு நான் மாத்திர உனக்குங்கிற மாதிரி. அந்த சீன் எனக்கு ரொம்ப, அந்த சீன் எனக்கு ரொம்ப ஆக்டிவ் இல்ல, எல்லாமே பிடிக்கும் தான். நான் டக்குன்னு அவரை தோணும், இந்த சீன் ரொம்ப நம்மளுக்கு தோணும்ல, அந்த மேல அவர் நின்றுட்டு கீழே அவர் பார்ப்பாரு, இவர் மேல பார்க்கும்போது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிடிக்கும். கபாலியில் ஒரு சீன் ஒன்று வரும். என்னன்னா, இவ்வளோ நாள் வந்து நான் என் ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என் ஒய்ஃப் வந்து என்னை சுற்றி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கா, நாளைக்கு நான் அவளை பார்க்க போகிறேன், அப்போது இன்னைக்கு நைட்டு எனக்கு எப்படி இருக்கும், இவ்வளோ நாள் நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், நான் இன்னும் கொஞ்சம் பகல் வந்துச்சுன்னா நான் அவளை பார்த்துருவேன், இன்னைக்கு நைட்டு எனக்கு எப்படி இருக்கும், அதை ப்ராப்பராக காட்டியிருப்பாரு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்பாங்க, வந்து இத்தனை வருஷமாக நான் இங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், இப்போ எங்கேயோ பக்கத்தில் இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருப்பா, என்ன நினச்சிட்டு இருப்பா, இதெல்லாம் யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குது. என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்குதுமா,
அப்படின்னு சொன்னது இல்லாம அடுத்த ஒரு விஷயம், நீ போய் தூங்கு போ, நீ ஏன் முடிச்சிட்டு இருக்க, நீ போய் தூங்கு போட்டு பொண்ணையும் அனுப்பணும். எனக்கு தோன்றதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், திடீர்னு நான் ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி. ஐயோ என்ன நீ அப்படின்ட்டு இது ஒரு டோன். அப்படியே காலாக்கு வந்த அப்படின்னா காலால பழைய காதலியே மீட் பண்றாரு, 2 பேரும் உட்காந்து பேசுற சீனு. அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணல, அவர்கிட்ட சொல்றாரு எனக்குன்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. அது ரசிச்சு பதிவு பண்றாரு. அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு உண்மையா. ஒரு விஷயத்த தாண்டாம. ஆக்சுவலா அந்த விஷயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதுக்கு மேல என்ன கரிகாலன் கூப்பிடாது, காலான்னு கூப்பிடாதமா கரிகாலன், இதுக்கு மேல என்ன காலான்னு கூப்பிடாது அப்படின்ட்டு போயிடுவாரு. பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் திரும்ப மீட் பண்ற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பவர் பாண்டி ஆகட்டும், 96 ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரஜினி ஃபேனா நம்மளால அதை பண்ணிட்டாரு அப்படின்னு காலால இருக்கு. என்ன வேற லெவலியா, வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கண்ணு மட்டும் அங்க போய் நிக்கும். ஆமா, அங்கேதான் பாத்துட்டு போயிட்டு இருப்பாரு, மூமெண்ட் மட்டும் இருக்கும். ஆமா, அதெல்லாம் அழகான மூமெண்ட். ரைட்டிங் வைஸாவும் நல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு சும்மா ஃபன், அந்த இடத்துல ஒரு ஃபன் ஒன்று பண்ணுவாரு. இவங்க ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஆல்ரெடி கடுப்புல இருக்காங்க, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு, காஃபி சக்கரை கம்மியா போட்டு, ஏன் சக்கரை கம்மியா போட்ட, நிறைய போட வேண்டியதா, உடனே ஒரு லுக் விடுவாங்க. பார்த்தா இல்ல சக்கரை நிறைய போட, எங்கன்னா சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ ரைட்டிங் வைஸா இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கட்டும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல உள்ள டைரக்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, தலைவருக்கு பண்றோம் அப்படின்னாலே மாசினா பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பா. அவர்கிட்ட இன்னொரு நிறைய விஷயம் இருக்கு, இதுவும் இருக்கு. இந்த ஜெனரேஷன் சொன்னே சரி எடுத்துட்டாங்க. இந்த கூலி படத்தை பேசி ஆகும்னு தோணுது எனக்கு. இப்போ ஜெனரேஷன் கூலி வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்ச படம், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா அது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆனா எனக்கெல்லாம் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை. ரஜினி ஃபேனா போடுறா வேற லெவல். அந்த கிளைமேக்ஸ்ல காக்கர் அதுலயே நல்லா விழுந்துட்டேன். பழைய ரஜினியை பழைய ரஜினியை பார்த்துட்டு லோகேஷ்காக போனவங்களுக்கு வந்து அந்த படம் பெருசா ஓகே ஆகல. பட் அதுலயுமே எனக்கு ஒரு சீன் வந்து காமெடி அதுலயுமே அவர் பண்ணிருப்பாரு. அந்த லாஸ்ட்ல அவ்வளோ எல்லாத்தையும் முடிச்சிட்டப்பா அப்படின்ட்டு அந்த லாஸ்ட்ல ஒருத்தர் வருவாரு, டேய் துண்டுபிடி வாங்குறக்கடா நீ வந்து, அந்த மாதிரி ஒரு சீனை முடிச்சிருப்பாங்க. அது ஒரு சீனே வந்து ரொம்ப கேஷுவலா முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. இன்னும் நிறைய சீன் வந்து ஸ்கிரிப்டா இருக்கலாம், ஸ்பாட்ல ஒரு டெவலப் பண்ண காமெடி தான் நிறைய இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்பாட்ல டெவலப் பண்றது காமெடி மட்டும் இல்ல ப்ரோ, உண்மையா சொல்லணும்னா எல்லா சீனையும் நான் இது பண்றேன், இது பண்ணனா என் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஆமா, கேஎஸ் ரவிக்குமார் சார், சுரேஷ் கிருஷ்ணா சார் எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க. வந்தோடனே இதை பண்றேன், அந்த பெண் இழுத்துட்டு சைன் பண்றது, பெரிய பெண் வச்சு சைன் பண்றது, இந்த சீன்லாம் சுந்தர் சி சொல்லியிருக்காரு. சார் கதைப்படி நீங்க இப்ப பணக்காரன் ஆயிட்டீங்க, ஒரு நல்ல ஒரு கிராண்டான பெண்ணா தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது எனக்கு எங்க ரசிகருக்கு பிடிக்கும். இங்க இருந்து தள்ளிட்டு சைன் பண்ணிட்டு பர்மா பஜார் வந்து ஒரு பெண்ணு வாங்கிட்டு வந்தாரு, அது பார்த்தா லென்த்தா இருக்கு, இது என் ஃபேன்ஸுக்காக நான் பண்றேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னதான் நான் படத்துக்காக பண்ணாலும் என் ஃபேன்ஸுக்கு நான் தனியா வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சில விஷயம் இருக்கும். அதெல்லாம் இன்னொன்னு, எவ்வளவு பெரிய ஸ்டார் அவர் பாட்டுக்கு ஃபேம்ல பண்ணலாம், ஆனா டேரக்டருக்கு ஒரு ரெஸ்பெக்ட். சார் நான் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், இது ஓகேவா, இதுதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்பாராம், இது பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இல்ல சார் கொஞ்சம் இதா போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏத்துக்கிற பக்குவம் இருக்கும். சரி வேணாம், ஏத்துக்கிற பக்குவம் இருக்கும், ஓகே வேணாம் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்ல வார்த்தை, அவர் நல்ல மனுஷன், அவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இமீடியட்டா எல்லாரும் எடுத்தாங்க. நிறைய முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் வெளியே வரப்போ ஃபுல் மேக்கப்ல இருப்பாங்க. ஐ மீன் என்ன படம் நடிச்சிட்டு இருக்காங்களோ இல்ல அவங்களுக்குன்னு ஒரு கெட்டப்போ இல்ல அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலா ஒரு விஷயம் இருக்குல்ல கெட்டப். அந்த டைம்ல தான் ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்துச்சு. அந்த இமய படம் போன டைம்ல தான் ஜெயிலர் 2 ஓட ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆமா, ஆனா தலைவர் அங்க பார்த்தா வேட்டி கட்டிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. நீ ஓவராலாவே எப்போ முன்னாடி நீ எடுத்துக்கிட்டா கூட இந்த 90ஸ்ல படைப்பா இந்த படம்லாம் வந்த டைம்ல, முத்து அண்ணாமலை அந்த படம் வந்த டைம்ல விக் வச்சு தான் நிறைய படம் பண்ணாரு. ஆனா அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா பெருசா விக்லாம் இருக்காது. இப்போ வரைக்குமே நீ வேற எந்த ஆக்டர் வேணா எடுத்துக்க, நீ தமிழ் எடுத்துக்க, ஹிந்தியோ தெலுங்குல எல்லாம் எடுத்துக்க, எல்லாரும் கொஞ்சம் அந்த ஒரு மேக்கப்ங்கிற விஷயம், விக்குங்கிற விஷயம் ஃபங்க்ஷனுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நம்மளால அதெல்லாம் இல்லை. நான் இதுதான் ஒரு வெள்ளை ஜிப்பா ஒரு பேண்ட்டு, ஒரு கருப்பு ஜிப்பா ஒரு பேண்ட்டு, இல்லை ஒரு ஆஃப் அண்ட் வெள்ளை சட்டை ஒரு இது, அப்படிதான் வருவார். வந்து ஒரு மீட்டிங் அழகாக அட்டன் பண்ணிட்டு போவார். பெருசாக அந்த லுக்கை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. இன்னொரு காமெடினா என்ன நானே டிமோட் பண்ணிக்கிறேன், அது ஒரு ஃபன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை. எந்திரன் படத்தோட ஆடியோ லான்ச் ஏதோ மும்பையில் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபன் ஒன்று பண்ணியிருப்பாரு, ஹிந்தியில் ஃபுல்லாக பேசியிருப்பாரு. ஆனால் அது நமக்கு புரியும். ஒருத்தர் வந்து இப்போ என்ன படம் பண்ணிட்டேன்னா யார் தலையெல்லாம் முடிய காணா, அது போயிடுச்சு, அதை பற்றி கேட்குற விடு அப்படின்னு இருப்பாரு. யார் கூட படம் பண்ணிருக்கேன், ஐஸ்வர்யா கூட படம் பண்ணிருக்கேன். ஓ ஐஸ்வர்யா கூட பண்ணுறியா, சூப்பர் சூப்பர், ஹீரோ யார் அப்படின்னு நம்மளால தலையை யோசிப்பாரு. அது ஒரு மாதிரி
தன்னைத்தானே இது பண்ணிக்கிறாரு. அதுல என்ன ஆட் பண்றாரு, தலையெல்லாம் சொல்லிடுறாரு நம்மளால. எல்லாம் இங்க அமிதாப் பச்சன்லாம் உளுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ போடு, அது ஹிந்தியில இருக்கு, இன்னும் நமக்கு புரியுது இல்ல, சரி வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் தான் சொன்னேன், இது நான் தான் பண்றேன் அப்படிங்கிறப்போ அவன் போய் பின்னாடி நின்றுட்டு என்ன ஆச்சு இவருக்கு, என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பண்ணியிருப்பாரு. என்னன்னா இவங்க ஐஸ்வர்யாவை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருப்பாரு, ஐஸ்வர்யா ஜி தேங்க்ஸ் ஜி அப்படின்பாங்க. ஸோ இந்த ஒரு மேடையில் ஸ்பீச்சு, ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சுன்னா நம்மளால் அடிச்சிக்கவே முடியாது. மைக்கை மட்டும் கையில் கொடுத்துருங்க, ஒரு 100 ஸ்டாண்டப் காமெடியான நான் தூக்கி சாப்பிட்றேன் அப்படின்னு. நீ ஆடியோ லஞ்ச் எடுத்துக்க, பொன்னியின் செல்வன் ஆடியோ லஞ்ச் எடுத்துக்க, இப்போ யாரு கூலியோடு பிரேம்ஜி பெரியப்பா வச்சு செஞ்சாரு, அவரோட ஃபங்க்ஷன்ல போய் வச்சு செஞ்சுட்டு வந்தாரு. நம்மளால பெரிய லவ் அப்படின்ட்டு ஐயோ என்ன இப்படி பண்ணிருக்கிறாருங்கிற மாதிரி பா ரசிக்கிற தன்மை ஒன்று இருக்கு. வேற லெவல் நம்மால் உடைக்கிறாருல்ல போட்டு. ஏன் ஹீரோனா அப்படிதான் இருக்கணுமா, இதெல்லாம் மறைச்சிட்டு தான் இருக்கணுமா, எல்லாரும் பண்ற விஷயம் தானே நானும் பண்ணிருக்கேன், இதுல என்ன தம் அடிப்பேன் சரக்கு அடிப்பேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. நான் தம் அடிச்சு சரக்கு அடிச்சு தான் நாசமாக போயிட்டேன், திரும்ப இன்னொரு லைஃப் எனக்கு வந்திருக்கு, இந்த லைஃப் நான் யூஸ் பண்ணிக்கணும், ஸோ யாரும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. பாலச்சந்தர் சார் அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பேக்கப் பண்ணிட்டு இவர் ரஜினி சார் வந்து கிளம்பிட்டான். வந்ததுக்கப்புறம் சரக்கு அடிச்சிட்டாரு. ஆனால் ஒரு சீன் இன்னும் எடுக்கலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்போது இவர் வந்து சரக்கில் இருக்கோம்ல போச்சு, அவர்கிட்ட போனால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் மாட்டிட்டார் ஒரு பாயிண்டில். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ரஜினி சார் சரக்கில் இருக்காரு அப்படின்னு. தனியாக கூப்பிட்டு இங்கே பாரு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நாகேஷ் தெரியுமில்ல எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, அவன் லெவலுக்கு நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, சரக்கடிச்சதுனால மட்டுமே அவன் உடம்புக்கு எடுத்துக்கிட்டான், அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீ அந்த மாதிரி ஆகிடாத, இனிமே இப்படி பண்ணினா செருப்பால் அடிப்பேன். இந்த வார்த்தை ரஜினி சார் சொல்லினா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவரே என்னை செருப்பால் அடிச்சேன்னு சொன்னார்னு கேமரா முன்னாடி சொல்றது ஒரு தில் இருக்குல்ல. நான் இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் நான், ஆனால் என்ன ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னாருன்னு ஒரு விஷயம் சொல்றது இருக்குல்ல, அதுதான் ஏன்னா அவர் பண்ணது தப்பு, சரக்கு அடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு வந்தது தப்பு. அதனால டைரக்டர் சொல்லியிருக்காரு அவர் மேல ஒரு கன்சர்னோட, இனிமே இப்படி வந்தீங்கன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேமரா முன்னாடி சொல்றாரு, ஏன்னா என் ரசிகரும் எனக்கு முக்கியம், யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு தில்லு அந்த ஒரு கெத்துங்கிறதெல்லாம் ஸ்டேஜ் ஏறிட்டா நம்மளுக்கு பயமே இல்லை, எல்லாரையும் நான் வச்சு செய்வேன். அதுவும் இவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா வச்சு செஞ்சிருவாரு. எனக்கு அவருக்கு பழைய நிறைய பகை இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்யறாரு, யாரை பார்த்தாலும் செய்யறாரு, கமலை பார்த்தா செய்யறாரு. டெம்ப்ளேட் நம்ம டெம்ப்ளேட் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது. எங்கேயாவது ஏர்போர்ட் போனா போதும் வருவாங்க, அதாவது கார் ஏர்போர்ட் பக்கம் திரும்புதுன்னா ஒரு 40 கேமராமேன் எடுத்துட்டு போய் மைக்கை நீட்டுறாங்க. நம்மளும் சரி போற வரைக்கும் ஒரு கண்டென்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுறாங்க. கண்டென்ட் கூட கொடுக்க மாட்டார் தலைவரே போற வழியில. ஓ மை காட் அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் அதாவது என்னடா நான் நடந்து போயிட்டு இருக்க கேப்ல என்னால என்ன பண்ண முடியும், அதை பண்றேன் பேசுறேன், அது வந்து மீமாவது ஓ எப்போ எங்க கைவிடப்பட்டது. வாழ்த்துக்கள். ஐயோ வேற லெவல் வாழ்த்துக்கள். இப்படி இப்போ எப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, யாராச்சும் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா வாழ்த்துக்கள். இப்போ அது அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ ஒருத்தன் ஆக்சுவலா போயிட்டு உங்க ஸ்டைல்ல விஷ் பண்ணிருங்க, அதாவது உங்க ஸ்டைல்ல வாழ்த்துக்கள் அவரோட ஸ்டைலா அப்படி போய் கேட்டிருக்கான் அவரு. சார் இப்போ இந்த மாதிரி இது நடக்குது, உங்க ஸ்டைல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கு, அவரு சொல்றாரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு விஷயம் காலகட்டத்துல வடிவேல் எப்படி டெம்ப்ளேட்டா இருந்தாரு, இப்போ இங்க தலைவர் டெம்ப்ளேட் எங்கால போட்டு செய்யறாங்க. இந்த கழுகு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூலி பட டைம்ல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இவரை போட்டு எல்லாம் சோசியல் மீடியால எல்லா ஃபேன் வாரும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷனால மட்டும்தான் 1000 கோடி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேனும் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கால வரட்டுண்டாடுறா, ரஜினி ஃபேனா இருக்கட்டும், விஜய் ஃபேனா இருக்கட்டும், அஜித் யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஃபேன்ஸா டிவைட் ஆயிட்டோம். ஆனா ரஜினிங்கிற ஒரு பேர்ல ஒன்னா சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி கூலி படம் மட்டும் வரட்டுண்டா அப்படின்ட்டு யாரும் சொன்னாங்க. விக்ரம் சார் ஃபேனு, சூர்யா சார் ஃபேன் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கெல்லாம் ஒரு மாதிரி கெத்தா, ஏய் பாத்தியா நம்ம படத்துக்கு வெயிட் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் கடைசியா ரஜினி சார் தான், ரஜினியால மட்டும்தான் இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். நீ கமல் சார் படம் வந்தாலோ, விஜய் சார் படம் வந்தாலோ, அஜித் சார் படம் வந்தாலோ, இல்லை இப்போ இருக்க டாப் ஸ்டார் யாரோட படம் வந்தாலோ 1000 கோடிங்கிற விஷயம் நம்ம பெருசாக பேச மாட்டோம். ஏன்னா எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ரஜினி சாரோட படம் வந்துட்டா இந்த படம் யோசிக்கலாம் 1000 கோடி வருமா என்னன்னு, அதை பற்றி பேசலாம், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்தியா வைடாகவும் சரி வேர்ல்டு வைடாகவும் சரி ஆக்சுவலாக ஒரு வேல்யூ இருக்க ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நடுவில் ஒரு லென்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எப்படி அவருக்கு எல்லா சிஎம்மும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார் அசால்ட்டா அடிச்சாரு. என்னன்னா
அது எப்படி நீங்க சொல்றீங்க? தெரியாம இருக்குமா? அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் தான் ப்ரோ. ஆமா, உண்மையாலுமே அவரு அடிச்சாருன்னா ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, சிஎம் தாண்டி பிஎம்ஏ அவர் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாரு, அவர் அந்த அளவுக்கு இருக்காரு, நீங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ லெஜெண்ட் இஸ் லெஜெண்ட். ஸோ நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம். நம்ம ரஜினி சார் கண்டென்ட்டுங்கிறப்போ நிறுத்தவே முடியாது கண்டிப்பாக. இப்போவே நம்ம பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி 90ஸ்க்கு முன்னாடி அந்த படம்லாம் பெருசாக பேசலை. முள்ளு மலரும் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், 6லேருந்து 60 வரை இந்த மாதிரி படமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய கமர்ஷியல் படமே நிறையா இருக்குது. 3 முகமாகட்டும், இந்த மாதிரி பெருசாக நம்ம எதுவும் டச் பண்ணல. நம்ம எதை பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற படத்தை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். நம்ம கூட இன்னொரு பெரிய லெஜெண்ட் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போமோ அப்படின்ற ஒரு ஃபீல். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விக்னேஷ் அண்ணனை மிஸ் பண்ணுறோம். ஸோ அவருக்கு வந்து நம்ம விஷஸ் ஒன்று பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் தான் அவரு ஸ்டைலே சொல்லிடலாம். வாழ்த்துக்கள்.